அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் என்று சொன்னால் புலம்புவது எதுக்கு? தன் பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, அநியாயத்துக்காக புலம்புகிறவர்கள். இதனால் ஆண்டவர் சொல்றார், எதுக்கு புலம்புறமோ இல்லையோ, கடந்த காலத்தில் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அதுக்கு புலம்பணுங்க. உண்மையான அழுகைன்னா அதுக்கு தான். கர்த்தர் சொல், வாலிப தம்பியை பார்த்து, வாலிப தங்கச்சியை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் அக்கிரமத்துக்கு, உன் அநியாயத்துக்கு கண்களினாலே, கைகளினாலே, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக் கண்டதை பார்த்து கெட்டு போய் வந்திருக்கிறிய, அழுது புலம்ப வேணாம். எப்படி தூக்கம் வரும் நமக்கு? நான் உங்களை பார்த்து கேட்கறேங்க, அழுது புலம்பாம இத்தனை அக்கிரமத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி தூக்கம் வருது நமக்கு? எப்படி தூக்கம் வரும்? வர முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. உண்மையான விசுவாசியா இருந்தா, ரத்தத்தில் கழுவப்பட்ட தேவ பிள்ளையா இருந்தா, ஒரு பாவத்தை செய்துவிட்டு பார்த்துவிட்டு தூக்கம் வரக்கூடாது. ராத்திரில அழுது புலம்பணும். அதுக்கு பேர் தாங்க துயரப்படுகிறவர்கள். வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்றேன், நீங்கள் பாவத்துக்கு அக்கறம் அழுது புலம்பணும். நீங்க ரத்தத்தால கழுவப்படணும், கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். இல்லன்னா நீங்க கேட்டு செய்யாதவங்க. கேட்டு செய்யாதவருடைய நிலைமை அந்த வீடு முழுவதும் அழிந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 49 வாசித்து பாருங்க. நீங்க லூக்கா விவரமா சொல்லுவாரு, வாசிங்க பார்க்கலாம். ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்தது, நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் விழுந்தது, முழுவதும் அழிந்தது. உன்னுடைய முழுவதும் அழிந்தது என்றால் உன் ஆயுசு முழுவதும் கெட்டு போக கூடாதுன்னு அர்த்தம். உன் ஆயுசு முழுவதும் கெட்டு போவதுக்கு நீ இடம் தரக்கூடாது. வாலிப தம்பி தங்கச்சி சொல்றேன் நான், உங்கள் வாழ்க்கையில வாலிபன் தான் அஸ்திபாரம். அது சுத்தமா இருக்கணும். உங்களுக்கு சுத்தமா, உணர்வுள்ள இருதயமா, உலம்பி அழுது ஒப்பு கொடுத்து மன்னிப்புக்கு நீங்க கேட்கணும். அப்படியானால் உங்க வீடு நலிச்சிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.